நைட் ஒரு 3 மணி சரியாக தூங்கல. என்ன ஒரு சின்ன டென்ஷனை விட ஒரு எதிர்பார்ப்பு, உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிக்குமா அப்படின்ட்டு. பிடிச்சுங்க சார்? ஓகே, I just want to say first and foremost, ஓகே ஏங்க, நானே கஷ்டப்பட்டு ஒரு பணப்பாடம் பண்ணி ஒரு ஸ்பீச் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். சிறப்பாக ஆரம்பிச்சிருவேன். ஓகே, I just want to say first and foremost, thank you. ஒவ்வொரு படமும் நான் பண்ணுற போது உங்களுக்கு பிடிக்குதா, ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அவங்களுக்கு பிடிக்குமான்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக ஒரு கேரக்டர் பண்ணுவோம், ஒரு படம் பண்ணுவோம். ஸோ இது பண்ணுற போது எனக்கு தோணுச்சு நிறைய விஷயங்கள் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இதுக்கு ஐ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு ஆனந்த். அவர் சொன்னார் நான் 9 months வெயிட் பண்ணேன், அவரும் வெயிட் பண்ணார். நம்ப மாட்டீங்க, ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. அவர் இந்த படம் ஓகே பண்ண பிறகு அந்த ப்ரொடியூசர் சார் வேண்டாம் இவர் வச்சு பண்ணலாமான்னு. இல்லை சார், நான் சொன்னேன் ஆனந்த் போய் பண்ணிட்டு வாங்க. பண்ண மாட்டேன் சார். ஐ செட் வை? இல்லை சார், இது இட்ஸ் நாட் எத்திக்கலி ரைட். இதுதான் கரெக்ட். நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், நம்ம இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னாரு. தேங்க்ஸ் ஆனந்த். ஐ திங்க் தட் டுக் அ லாட் ஆஃப் மெச்சூரிட்டி. ஐ டோன்ட் நோ வெரி டுக் அ லாட் ஆஃப் மெச்சூரிட்டி டு சே தட், டு டேக் தட் டிசிஷன். நான் நயன்தாரா பற்றி சொல்லணும்னா, ஷீஸ் காட் அன் ஆரா. ஆனந்த் சொன்ன மாதிரி அவங்க அந்த ஃப்ரேமில் இருக்கிற போதே வேற ஒரு மேஜிக் இருக்கும். அண்ட் ரொம்ப நாளாக அவங்க கூட நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் ஆடிங் ஒன் மேஜிக் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் நல்லா இருக்குது அந்த கெமிஸ்ட்ரி. அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ண அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி ப்ரொஃபஷனல். அதே மாதிரி நித்யா ஒரு ஆனந்த் சொன்ன மாதிரி அந்த கேரக்டரை டார்ச்சர் பண்ணி என்னென்ன பண்ணுமோ பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி குட் டு ஒர்க் வித் தீஸ் டூ. ஹாரிஸ், ஐ லவ் ஒர்க்கிங் வித் ஹாரிஸ். நான் என்னோட பண்ண எல்லா படங்களுமே எப்பவுமே அவர் கொடுத்த பாடல்கள் மிகப்பெரிய ஹிட்டாக அமைஞ்சிருக்கு. அவர் சொன்ன மூங்கில் காடுகளை என்னோட ஃபேவரட்டஸ்ட் சாங். இன்னைக்கும் என்னோட காலர் டியூன் அதுதான். என் ஃபோனில் நீங்கள் ஃபோன் பண்ணால் அந்த சாங் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய சாங்ஸ், எனக்கு ஹிட் சாங்ஸ்லாம் வந்திருக்கு. பட் அந்த சாங் என்னால் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஹாரிஸ் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ ஹாரிஸ் ஃபார் கிவிங் சச் அ வண்டர்ஃபுல் ஆல்பம். இதில் ஒவ்வொரு சாங்கும் ஆக்சுவலி சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் அதை விட இந்த படத்தோட ஜானருக்கு, இந்த படத்தோட கேன்வஸ்க்கு எவ்ரி சாங் இஸ் ஸோ சூட்டபிள். அண்ட் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அண்ட் ஒரு வைப்ரேஷன் அண்ட் டெம்போ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாட் ஜஸ்ட் அ சாங், ஈவன் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் ட்ரெய்லரில் கூட பார்த்தீங்க, அவ்வளோ அற்புதமாக போட்டிருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச் ஹாரிஸ். எனக்காக சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய ஓ போடுங்க. நான் சொன்ன நடுவில் கொஞ்சம் ஓடி போடுறீங்களா, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இல்லை, நான் இருந்துட்டு போவேன்னு சொன்னார். அண்ட் he said so many beautiful things. நான் என்னெல்லாம் அவர்கிட்ட சொன்னேனோ அது எல்லாமே உண்மை. ஐ ஆல்வேஸ் நியூ அவர்கிட்ட கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஹீரோ வருவார், இதுக்கும் மேலே நடப்பார். அண்ட் எனக்கு பிடிச்ச விஷயம், அவர் மேடைக்கு வரும்போது நான் இருக்கிற போது எல்லாரும் அவரை ரெமோன்னு கூப்பிட்டது தான். தட் மீன்ஸ் ஹீ இஸ் ரெமோ. ஐ எம் பாஸ். கங்க்ராட்ஸ் டு ரெமோ. அண்ட் இது சும்மா சிவா நான் பண்ணது ஒரு ஊர்கா மாதிரி ஒரு சின்ன மேட்ரு. நீங்கள் பிரியாணியோட வருவீங்க எனக்கு தெரியும். நீங்கள் ஐ நோ யூ ராக். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இந்த வயசில் இன்னும் வேற ஏதாவது பண்ணும், வித்தியாசமா பண்ணணும்னு சொல்லி சிவா ஐ திங்க் நான் ஏற்கனவே வேற மேடையில் சொல்லியிருக்கேன். ஹேட்ஸ் ஆஃப் யூ. இட்ஸ் அந்த படம் கலக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த படம் எனக்கு கூட வரல. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஒரு 3 வாரம் 4 வாரம் தள்ளி வாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நிவின் சேட்டனுக்கு ஒரு ஓ போடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ நிவின் ஃபார் கமிங் ஹியர். நிவினோட பிரேமம் பார்த்துட்டு எனக்கு பிராந்தை நான் எல்லாம் மறந்து பின்ன பிரேமம் மேல பிரேமம் வந்தோம். அண்ட் நிவின் சொன்னது, இந்த மாதிரி ஒரு மேடைக்கு தமிழ் படத்துக்கு வந்ததே கிடையாது. We are honored to have you here and thank you everybody for all the lovely words you said. Thank you. I love you all. யாராவது மறந்துட்டுனா மன்னிச்சிடுங்க. அண்ட் நிவின் போறதுக்கு முன்னாடி என் ஃபேமிலி உங்களை மீட் பண்ணுன்னு சொன்னாங்க. They said they are big fans. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். So we'll meet before you go. Thank you very much and I'll see you all later. இந்த பக்கம் பார்த்தா நித்யா மேனனோட நின்றுட்டு இருக்காரு சார். இந்த பக்கம் நயன்தாராவோட நின்றுட்டு இருக்காங்க சார். இந்த 2 ஸ்டில்லையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது அந்த பையன் தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போறான். சீக்கிரம் அவங்க பொண்ணு கல்யாணம் ஆக போகுதுன்றது. அது இந்த இடத்துல பதிவு பண்ணுமா? இப்போ அவர் பாருங்க எவ்வளோ யங்கா இருக்காருன்னு. மாமனார் அது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை. அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அதே எனர்ஜி அதே சாம் தான். ஸோ அவருக்கு வயசே ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன் நான்.